ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா இப்போது சரியான நேரத்தில் தான் உன் கண்களில் இந்த பதிவை காட்டியிருக்கேன். அதாவது என் கர்ம வினைகளையெல்லாம் எப்படி என்னிடமிருந்து தூக்கி எறிவது, என் கஷ்டங்களையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் எப்படி நிம்மதியாக வாழ்வதுன்னு நீ தவிச்சுக்கிட்டும் குழம்பிக்கிட்டும் இருக்கிறதால தான் இப்பொழுது நான் உனக்காக பதில் சொல்ல வந்திருக்கேன். நாளைக்கு நீ சற்றும் எதிர்பாராத பல அற்புதமான நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மாவும் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்பாக ஒரு ஆண் நபர் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை உன்னிடம் கேட்பாரு. இல்லைன்னு சொல்லாமல் மறுக்காமல் கொடுத்து விடு என் செல்லமே. நான் எப்போவுமே உனக்கு சொல்கிறது என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு பிடிச்சது உன்னை விட்டு போகுதுன்னா அதோட உன்னை ஆட்டி படைக்கிற அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு போகுதுன்றதை நீ புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு இல்லை நான் தரமாட்டேன் கொடுக்க மாட்டேன்னு ஒரு பொருளை நீ இறுக்கமாக பிடிச்சு வச்சுக்கிறது உன் கர்ம வினையை பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு சமம்தான்றதை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. பல இடங்கள்ல நீ கேட்டிருப்ப, காசிக்கு போனா கர்மாக்கள் எல்லாம் தொலையும்னு. ஆனால் இப்போது எந்த காசிக்கு போனாலும் கங்கையில் நீராடினாலும் மனிதனுடைய கர்மாக்கள் கரைந்து போகாத அளவுக்கு ஒவ்வொருவரும் அவ்வளோ பெரிய பெரிய பாவங்களை செஞ்சுக்கிட்டு தப்பான இந்த உலகத்தில் தப்பாகவே வாழக்கூடியவர்களாக மாறிட்டீங்க. உங்களை அறிந்தாலும் அறியாவிட்டாலும் உங்களுடைய கஷ்டம் அப்படி இருக்குது, காலம் அப்படி மாறி இருக்கு. சூழ்நிலைகள் உங்களை பாடாய் படுத்துவதால் தானே இப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் சரி, இப்போது நான் சொல்கிறத மட்டும் கவனமாக கேளு. ஒரு ஆண்மகன் உன்கிட்ட வந்து இந்த பொருளை கேட்கும்போது அது உன்னிடம் இருந்தாலும் உனக்கு பிடிச்சதாக இருந்தாலும் அதை கேட்பவர்களுக்கு மறுக்காமல் கொடுத்து விடு. அவ்வளோ பெரிய காசு பணம் சொத்து சுகத்தை ஒன்றும் உன்கிட்ட இருந்து நான் கொடுக்கல, உனக்கான ஒரு விஷயம்தான், அதை மறுக்காமல் கொடுத்துடு என் செல்லவே. தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெருசாக யோசிச்சு எல்லாத்தையும் நீ சகிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். சில முட்டாள்தனமான மனிதர்கள் பேசும் வார்த்தைகளை நீ சகிச்சுக்கிட்டும் பொறுத்துக்கிட்டும் போய் நாளைக்கு உனக்கு அது மரியாதையை குறைக்கும் விதமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே சொல்கிறேன். வாழ்க்கை மிகவும் சிறியது தானே. வரும்போதும் யாரும் எதையும் எடுத்துக்கிட்டு வரல, போகும்போதும் யாரும் எதையும் எடுத்துக்கிட்டு போக போகிறதில்ல. இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய். சின்ன சின்ன விஷயங்களை அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறதால நீ எந்த விதத்திலும் தாழ்ந்து போயிட மாட்ட. எதிர்மறையான எண்ணங்களையும் தேவையற்ற விஷயங்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறிஞ்சிடு. யார் என்ன புறம் பேசினாலும் அவங்க சொல்கிற வார்த்தைகளை கண்டுக்காம எது நல்லதோ எது உண்மையோ எது சரியானதோ அதை பற்றி மட்டும் யோசி. போலி மனிதர்களையும் அவர்கள் போடும் பொய்யான நாடகங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி போட்டுடு. உன்னை மட்டம் தட்டும் மனிதர்கள் யாராக இருந்தாலும், உன்னை இழிவுபடுத்தி ஏளனமாக கேவலமாக பேசுகிற மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள நீ கூட வச்சுக்கிட்டு கஷ்டப்பட வேணாம். எந்த அளவுக்கு நல்லவங்களை உன்னை நோக்கி வச்சுக்கிறியோ, எந்த அளவுக்கு உன் மனசை விஷமாக்கக்கூடிய உன் மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கெட்ட மனிதர்களிடமிருந்து விலகி செல்கிறாயோ, அந்த அளவுக்கு உன் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், மனசும் நிம்மதியாக இருக்கும் என் செல்லமே. எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பொறுமையாக கையாளும் போதுதான் உனக்குள்ள பக்குவம் வரும். மழை பெய்யும் போது வண்ணத்து பூச்சிகள் தன் சிறகை பாதுகாப்பதற்காக ஓய்வு எடுப்பதைப் போல கஷ்டங்கள் வரும்போது உன் வாழ்வின் நிம்மதிக்காக நீ அமைதியாக கொஞ்சம் ஓய்விடு. எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்களையும் பேசிக்கிட்டே இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. சில இடங்கள்ல சில விஷயங்களில் நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தும் உனக்கு சரியானதாக மாறிவிடும் அல்லவா. நீ விதையை போடுவதை நல்ல விதையாக போட்டுவை. உன்னுடைய நல்ல எண்ணங்கள் தான் விதையாக இருக்கு. நீ நல்ல எண்ணங்களோடு செய்யும் எல்லா செயல்களிலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ வெற்றி பெறும் காலம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பழகிக்கோ என் செல்லமே. நீ குழந்தை பருவத்தில் இருந்தப்போ உனக்கு எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருந்தன்றத இப்போது யோசிச்சு பார்க்குறதானே.
அந்த குழந்தையாவே இருந்திருக்கலாமேன்னு உனக்கு தோன்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? குழந்தையா இருக்கும்போது நீ குழந்தையாக மட்டுமே இருந்து அந்த நிகழ்காலத்தை மட்டுமே அனுபவிச்ச, யோசிச்ச, எல்லாமே செஞ்ச. ஆனால் இப்போ வயசு ஆக ஆக நிகழ்காலத்தை பற்றி யோசிக்காம கடந்த காலத்தில் வந்த கஷ்டங்களையும் எதிர்காலத்தில் எப்படி வாழ போகிறோம், எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போகிறோன்ற பயத்தையும் உனக்குள்ளே வச்சுக்கிறதால தான் இப்படி நிம்மதி இல்லாமல் மன வருத்தத்தோடு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. நிகழ்காலத்தை நீ உணர்ந்து வாழ்ந்தாலே உன் மனசு லேசாக இருக்கும் அல்லவா? உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உருவாக்கி தருவதற்கு இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமே செல்லமே. எல்லா விஷயங்களிலும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உன் கைகளில் மட்டும்தான் இருக்கு. உன் வாழ்க்கையில் என்ன செய்யணும், எப்படி செய்யணுன்றத முடிவெடுக்கும் அதிகாரத்தை அடுத்தவங்க கிட்ட கொடுக்க வேண்டாம். உன் வாழ்க்கைக்கான அதிர்ஷ்டத்தால் உனக்கான முடிவை நீ எடுத்துட முடியாது. நீ செய்யும் செயல்களும் உன்னுடைய முயற்சியும் தான் உனக்கான சரியான சந்தோஷத்தை அதிர்ஷ்டமாக மாற்றி கொடுக்கும். நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலும் உனக்கான வெற்றியை தர இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். எப்பொழுதும் அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க விரும்பும் மனிதர்களிடம் கூட சேர்ந்து உட்கார்றதை தவிர்த்து விடு. ஒரு சில பேர் உன்னை பார்த்தாலே ஒன்றா சேர்ந்து உட்கார்ந்தாலே அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களுடன் நீ பேச்சுவார்த்தையை வச்சுக்கவோ பழக்கத்தை வச்சுக்கவோ வேண்டாமே செல்லமே. ஏன்னா அவங்களும் வாழ்க்கையில் பெருசாக முன்னேற மாட்டாங்க, அடுத்தவங்க முன்னேறதையும் பார்த்து பொறுக்க மாட்டாங்க. அதனால தான் யாரையாவது பார்த்தாலே உடனே அடுத்தவங்கள பற்றி இல்லாதது பொல்லாதது உண்மை பொய்ன்னு அத்தனை விஷயங்களையும் குறை சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் நீ கொஞ்ச நேரம் பேசிட்டு எந்திரிச்சு போனீன்னா அடுத்த நொடியே உன்னை பற்றி தான் பேசுவாங்கன்றதை நீ புரிஞ்சுக்கோ. நீயாகவே அவர்களுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டாம். யாராவது உன்னை அவமதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே நீ முதல்ல விலகி நின்னுடியேன்னு செல்லமே. உனக்கு மரியாதை கொடுக்காதவர்களுக்கும் உன்னை அவமதிப்பவர்களுக்கும் சரியான பதில் நீ விலகி நிற்கிறது தான். எல்லார் பேசுகிறதுக்கும் நீ பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. யாருடனும் நீ வாதாடவும் வேண்டாம். தேவையில்லாத நாடகங்களை தலைக்கு மேலே தூக்கிக்கிட்டு கஷ்டப்படாமல் எல்லா விஷயங்களிலும் நீ உணர்ந்து செயல்படு. உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே அனைத்தையும் நான் உனக்கு நல்ல முறையில் நடத்தி கொடுப்பேன். கப்பல்ங்கிறது உன்னுடைய வாழ்க்கைன்னு வச்சுக்கோ. உன்னுடைய கப்பலில் நீ யாரை ஏற்றுகிறாய் என்பதில் தான் நீ கவனமாக இருக்கணும். உன் வாழ்க்கையில் நீ யாரை சேர்த்துக்கிறாங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சில மனிதர்களால் அந்த கப்பலின் தலைவனாக மாற முடியலைன்றதுக்காக ஒட்டுமொத்த கப்பலையும் கூட அழிச்சிருவாங்க. அப்படி தான் உன் வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு நீ பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கலன்னு தெரிய வந்துச்சுன்னா உன் குடும்பத்தை அழிக்கிறதுக்கும் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கும் உன்னை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கும் கூட தயங்க மாட்டாங்க என் செல்லமே. அதனால தான் கைவர்களையும் துரோகிகளையும் பொய்யானவர்களையும் போலியானவர்களையும் கூட வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்படாதன்னு சொல்கிறேன். சில மனிதர்கள் பறவைகளை போலத்தான். அவர்கள் பறக்கிறதுக்கு நீ உதவி செய்கிற, ஆனால் அவங்க காற்றுல பறக்க ஆரம்பித்தவனே உன் தலை மேலேயே எச்சத்தை போட்டுட்டு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட சில மனிதர்களுக்கு நீ கை கொடுத்து காப்பாற்றி தூக்கி விடணும்னு நினச்சினா கடைசியில் நீ தான் மனசு வருத்தப்பட நேரும். எல்லா மனிதர்களும் இங்கே நல்லவர்கள் கிடையாது. நீ நல்லது செஞ்சா உனக்கு திரும்ப கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு இங்கே பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கன்றத நீ ஞாபகம் வச்சு செயல்படணும் செல்லமே. ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ தயாராகு. உண்மையிலேயே உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்குறேன். வாழ்க்கைன்றது மிகவும் குறுகிய காலம்தான். அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழ தயாராகு. சின்ன சின்ன தவறுகளுக்காக உண்மையான உறவுகளை நீ ஒருபோதும் கைவிட்டுடாதே. சில உறவுகள் நல்லவங்களா இருப்பாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாலேயோ அல்லது சரியாக புரியாததாலேயோ பக்குவப்படாததாலேயோ ஒரு சில தவறுகளை செய்யலாம். அப்படிப்பட்டவங்க சின்ன தவறு செஞ்சாங்க நல்லவங்களா இருந்தாங்கன்னாலும் நீ விட்டுவிடக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் யாருமே எப்போதுமே முழுமையானவர்கள் கிடையாது தானே. அதே போல் கடைசி வரைக்கும் யாருமே உன் கூட வரப்போகிறதும் இல்லை.
உண்மையான அன்பும் பாசமும் தான் மிகவும் உயர்ந்ததுங்கிறத புரிஞ்சுக்கோ. வாழ்க்கை உனக்கு முழுமையாக இல்லாவிட்டாலும் நீ உன் வாழ்க்கைக்கு நன்றி உள்ள பிள்ளையாக இரு. நீ வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்தையும் இந்த வராகி அம்மா தான் உனக்கு கொடுத்துருக்கேன். என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுங்கிறத புரிஞ்சு செயல்படு. முதல்ல உனக்கு தேவையானதை நீ நிரப்பிக்கோ. உனக்கு தேவையானதை நீ செஞ்சுக்கோ. உனக்கு போக மற்றதை மற்றவங்களுக்கு நீ கொடுத்தினா போதும். உன்கிட்ட இல்லாததை நீ மற்றவங்களுக்கு கொடுக்கவே முடியாதுங்கிறதுல முதல்ல நீ தெளிவாக இருக்கணும். ஏன்னா அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும், அடுத்தவங்களை நல்லா பார்த்துக்கணும், நிம்மதியாக வாழ வைக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்பாக இதெல்லாம் உன்கிட்ட இருக்கா? நீ சந்தோஷமாக இருக்கியா, நிம்மதியாக இருக்கியான்றத ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படு என் செல்லமே. உன்கிட்ட என்ன இருக்கோ அதைத்தானே மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்காக மீண்டும் பின்னோக்கி போய் அந்த வாழ்க்கையில் எதையும் மாற்ற முடியாது. வாழ்க்கை உனக்கு அதற்கு அனுமதி கொடுக்கவும் இல்லை. அதனால் கடந்த காலத்தை பற்றி யோசிக்கிறதையும் அதில் நடந்த தவறுகளை பற்றி வருத்தப்படுறதையும் விட்டுடு. நீ வாழக்கூடிய ஒவ்வொரு நாளையும் சரியாக வாழணுன்ற புரிதலோட செயல்படு. இன்னும் நான் உனக்காக நிறைய சிறப்பான வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை வச்சு வாழ்க்கையை அழகாக வாழ்ந்திடு என் செல்லமே. நீ கஷ்டப்பட்டு தேனை சேமிக்கிறியே, அதை மனிதர்களுக்கு கொடுக்குறியேன்னு நான் ஒரு முறை தேனியிடம் சும்மா கேட்டு தான் பார்த்தேன். அதுக்கு அந்த தேனி என்ன சொல்லிச்சு தெரியுமா? நான் தேனை சேர்த்து வைக்கிறேன், அதை மனிதர்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க, எல்லாம் சரி. ஆனால் நான் தேன் தயாரிக்கும் அந்த திறமையை மனிதர்கள் என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிச்சு. இப்போ புரியுதா? அது சேர்த்து வச்சதை வேணும்னா நீ எடுத்துக்கலாம். அதை எப்படி தேனை எடுக்கிறது தேனியில் இருந்துன்னு உனக்கு தெரியாது தானே. பூக்களிலிருந்து தேனை எடுக்கும் வித்தையை உன்னால் கடைசி வரைக்கும் கற்றுக்கொள்ள முடியாது தானே. இதை ஞாபகம் வச்சுட்டு உன் வாழ்க்கையை நீ வாழு. மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம், ஆனால் நீ வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வந்த, என்னவெல்லாம் செஞ்சு சம்பாதிச்சு சொத்து சேர்த்து சுகத்தை சேர்த்து வச்சிருக்கன்றத அந்த ரகசியத்தை யாருக்கும் சொல்ல வேண்டாமே செல்லமே. ஏன்னா உண்மையாக நேர்மையாக உழைக்கக்கூடிய ஒன்றை போலவே இந்த உலகம் இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. நீ உண்மையான நேர்மையான வழியில் சம்பாதிக்கிற சொத்தை பார்த்து பிரமிக்க போகிற மனிதர்கள் அதை தவறான வழியில் சுலபமாக சம்பாதிக்க நீ செய்கிற வேலையில் உனக்கே போட்டியாக வந்து சேருவாங்க. அதனால் எப்போவுமே நீ செய்கிற வேலையோ தொழிலோ அதில் இருக்கும் எந்த ரகசியத்தையும் வித்தையையும் உன் திறமைகளையும் யாருக்கும் வெளிப்படுத்த வேண்டாம். எந்த விஷயம் உன்னை கோபப்படுத்தினாலும், யார் உனக்கு எதிராக எதையாவது கோபமாக செய்ய வச்சாலும் நீ உடனே அவங்களுக்கு எதிர்வினை ஆற்றணும், அவங்க சொன்னதுக்கு பதில் சொல்லணும், அவங்க செஞ்சதுக்கு பதிலடி கொடுக்கணும்னு யோசிக்காத. சில நேரங்களில் உனக்கு கோபம் வரும்போதும், சில பேர் உன்னை வேணும்னே வெறுப்பேற்றும் போதும் நீ அமைதியாக ஆழமாக மூச்சை இழுத்து விட்டுட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து போ. எல்லா சூழ்நிலைகளிலும் மன அமைதியை காத்து கொள்வதுதான் உனக்கு நல்லதாக இருக்கும் என் செல்லமே. முதல்ல உன்னை நீயே விளக்கேற்றி வச்சுக்கோ. உன் வாழ்க்கைக்கு நீ சரியாக இருந்துக்கோ. மற்றவங்களுக்கு ஒளி கொடுக்கணுன்றதுக்காக தன்னைத்தானே முழுமையாக உருக்கி கொள்ளக்கூடிய மெழுகுவத்தியாக நீ இருக்க வேண்டாம். சூரியனாக நீ இருக்கணும். உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒளி கொடுக்கணும். அதே சமயத்தில் உன்னை யாரும் நெருங்கி வராத அளவுக்கு கம்பீரத்தோடும் தனித்தன்மையோடும் நீ தனியாக சிறப்பாக வாழ்ந்து காட்டவும் தயாராக இருக்கணும். நீயும் நல்லா இருந்துக்கிட்டு 4 பேருக்கும் உதவி செய்கிறதுல தப்பே இல்லை. ஆனால் நீயே கஷ்டப்பட்டுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், கடன் வாங்கியாவது கையில் கொடுத்து உதவி செய்யணும்னு யோசிக்க வேண்டாமே செல்லமே. கலங்கி போயிருக்க ஒரு பாத்திரத்தில் இருக்க நீரை உன் கைகளை வச்சு சரி பண்ணினா தெளிவுபடுத்த முடியாது தானே. அதுவாகவே நீர் தெளிஞ்சு போகும், அப்போது நீ அதை பயன்படுத்தலாம். அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தையும் கலக்கத்தையும் கொடுக்கும்போது நீ அமைதியாக விட்டாலே அது தானாக சரியாயிடும். சேர்த்து நீர் தண்ணீரை கலக்கும் போது அல்லது குழப்பும் போது கொஞ்சம் அமைதியாக விட்டினா அந்த சேரெல்லாம் கீழே படைஞ்சு போயிட்டு குளத்து நீர் தானாக தெளிவாயிடும். அதே போலதான் உன் மனசும் தேவையில்லாமல் எந்த எண்ணங்களையும் மனசில் வச்சுக்காம அமைதியாக நீ இருந்தாலே உன் மனசுக்கு தானாகவே பேரமைதி வந்து சேர்ந்துருமே செல்லமே. வாழ்க்கை எப்போதுமே நீ போகிற வழியில் உனக்கான சவால்களை வீசிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும்
நீ அதை கடந்து வர கற்றுக்கோ. எல்லா கஷ்டங்களையும் நீ கடந்து வர வர உன்னை விட இன்னும் வலிமையான ஆளாக மாறிடுவ. தைரியமும் பக்குவமும் பொறுமையும் கூட உனக்குள்ள வந்துடும் என் செல்லமே. உன்னை மதிக்காத மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட போய் நீ சண்டை போட வேண்டாம். அதுக்கு பதிலாக அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சுடு, இல்லாட்டி நீ விலகி நின்றுடு. உன்னை மதிக்காதவங்களும் உனக்கு மரியாதை கொடுக்காதவங்களும் உன் பக்கத்தில் இருக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள்ன்றத புரிதலை நீ உருவாக்கிக்கோ. இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து நீ எதிர்பார்க்கும் விஷயங்கள் அத்தனையும் நல்லபடியாக நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். இந்த கர்ம வினையையும் கஷ்டங்களையும் போக்கும் விஷயங்களை எல்லாம் யாராவது ஒருவர் மூலமாக உன்னிடமிருந்து நான் அகற்ற போகிறேன்.